மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை பேரூராட்சியில் பேருந்து நிலையம் புதிதாக அமைத்திட பேரூராட்சிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு இடங்கள் இல்லாததால் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான சுவாமிமலை மேல ரோட்டில் 57 ஏர்ஸ் புஞ்ச நிலத்தினை கிரயம் பெற்றிட இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் கோரப்பட்டதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தினை கிரயம் வழங்க இயலாத நிலை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சுவாமிமலை பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தற்போது வழிவகை இல்லை. இருப்பினும் எதிர்காலத்தில் இருக்கத்தக்க இடம் கிடைப்பின் இக்கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் சுவாமிநாத சுவாமி கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு பக்தர்கள் சிரமம் அடைகிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே ஒரு லிஃப்ட் வசதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். விரைவில் அதனுடைய திறப்பு விழாவுக்கு அமைச்சர் ஏற்பாடு செய்வார் என்று நம்பி அவருக்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகிறார்கள். அங்கே ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பேரூராட்சியாக அது அமைந்திருக்கிறது. அந்த பேரூராட்சிக்கு நிச்சயம் ஒரு பேருந்து நிலையம் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் இல்லை, அறநிலைத்துறை நிலம் இருக்கிறது, ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்றது என்று சொன்னார்கள். இருந்த போதினும் ஒரு தீவிர ஆய்வை செய்து நிலத்தை கண்டுபிடித்து சுவாமிமலையில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது முற்றிலும் நியாயமானது. அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். மிக நெரிசலான கடைவீதிகளை கொண்ட இடம் அது. அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய இடம் தனியாரிடம் கூட இல்லை. இருந்திருந்தால் அதை கேட்டு பெறலாம். இப்போது புதிதாக பைபாஸ் சாலை போடப்பட்டு விட்டது. நீங்கள் நம்முடைய சுவாமிமலை அருகிலே பைபாஸ் சாலை போடப்பட்டது. இந்த பைபாஸில் இடம் கிடைக்குமானால் அதை கையகப்படுத்தியாவது அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதற்குரிய செலவினை துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. நிலம் நீங்கள் உறுப்பினர்கள் தனியாரிடம் பேசி நேரடியாக பேசி வாங்கி கொடுத்தால் கூட அதற்கான நிதியை கொடுத்து விட்டு பேருந்து நிலையம் அமைக்கலாம். அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் இடத்தை இருந்தால் அரசு சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். நிலம் கையகப்படுத்தலாம் 1 ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் ஆகும். அதுதான் பிரச்சனை. இல்லை என்றால் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரவரிடம் நான் கேட்டு அந்த இடத்தை குத்தகைக்காக பெற்று மாதம் வாடகை கட்டுவதை போல் அதை பெற்று அதே இடத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல அறநிலைத்துறையிலிருந்து குத்தகைக்கு அந்த இடத்தை பெற்று பேருந்து நிலையம் அமைப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னுடைய தொகுதியில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மிகப்பெரிய ஒரு பேரூராட்சி. அந்த பேரூராட்சியை சுற்றி பல்வேறு சிறிய ஊர்கள் இருக்கின்றது. அந்த சிறிய ஊர்களிலிருந்து மக்கள் பேருந்து வசதிக்காக வேண்டி ஐயம்பேட்டைக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தினசரி சுமார் 100 பேருந்துகளுக்கு மேலே தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சிதம்பரம், சென்னை என்று பல மாவட்ட தலைநகரங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் செல்கின்றன. இந்த ஐயம்பேட்டையில் பேருந்து நிலையம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது. குறிப்பாக ஐயம்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான சூளமங்கலம் 2ஆம் சேத்தி நிலப்புல எண் 591/4 அந்த இடத்தினை பெற்று ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று
தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் முன்வருவார்வா என்றெல்லாம் கேட்டு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறோம், செய்யணும். ஏனால் எங்களுடைய நீங்கள் உறுப்பினர் கேட்கிற அத்தனை இடமும் நியாயமான பிரச்சனை, செய்ய வேண்டிய பிரச்சனை. எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறவர்கள் நாங்கள். எனவே ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அந்த இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பெற்று அதற்கான நிதியை தந்து நிச்சயமாக பேருந்து நிலையம் கட்டலாம். கொஞ்சம் இது இப்போது ஆரம்பித்து வைத்தால் வருகிற காலத்தில் அதை முடிக்கக்கூடிய நிலையும் ஆரம்பித்து வைக்கிறோம், அந்த பணியை ஆரம்பித்து வைக்கிறோம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 479 பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில். அதில் பார்த்தா 198 பேரூராட்சியில் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது. இப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 55 பேரூராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதுமான நிதி உதவி செய்து தந்திருக்கிறார்கள். எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை, இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுவாமிமலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை குத்தகைக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம். ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை வடக்கு தொகுதியில் செல்லூர் கால்வாயினுடைய பணி நடைபெற்று வருகிறது. அந்த கால்வாயினுடைய இருபுறமும் பாதுகாப்பு சுவர் கட்டப்படுவதால் பாதாள சாக்கடையினுடைய கழிவுநீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. ஆகையால் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி அலுவலர்களை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம், ஆனால் உறுப்பினர் சொல்வதற்கு முழுசாக பதில் சொல்லப்படும். தளபதி அவர்களுக்கு அது பார்க்கப்படும், செய்யப்படும். வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியில் இப்போது பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. அதற்கு இன்னும் இடம் அதிகம் இருக்கிறதுனால் அதை பெரியதாக கட்டுவதற்கும், வேட்டவளம் பகுதியில் இன்றைக்கு பெரிய பைபாஸ் சாலை அமைக்கப்படுகிறது. ஆகவே வேட்டவளம் பேரூரில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை பைபாஸ் சாலையில் அரசு நிலம் இருக்கிறது, அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தரப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் புதிய பேருந்து நிலையக்கு அவசியமானால் அது இடம் இருக்கிறது என்ற காரணத்தால் விரிவுபடுத்தி அவருக்கு, ஏன்னா துணை சபாநாயகர் மட்டுமல்ல, எங்களோடு 1989ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக துணை சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கிறார். கோரிக்கை நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர் மூலம் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களே, லீகலி வேல்யூடுனா நம்ம எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? நீங்கள் வக்கீல், லீகலி எப்படி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? சொல்கிறேன் ஐயா, மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்கள் சொல்வதை நான் அதிகாரிகளோடு கலந்து பேசி எப்படி பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக செய்யலாம். அது அறநிலைத்துறை அமைச்சரும் இங்கே இருக்கிறார், அதனால் பிரச்சனை இல்லை. எந்த அளவு அந்த சிறு வியாபாரிகள் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை இருக்கும் என்பதை. பேரவைத் தலைவர் அவர்களே, திருவையாறு பேரூராட்சியை நகராட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சியில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான பேருந்து இன்னும் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை, அது அமைக்கப்படுமா? அதே போல் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, அது அந்த பேரூராட்சியிலும் பேருந்து நிலையம் அமைக்க அரசு முன் வருமா? மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருக்காட்டுப்பள்ளிக்கு பணம் சேங்ஷன் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் இடம் கொடுத்துருக்குறாங்க. அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள் 2 பேரும் காரில் ஒன்றா தான் வரோம். இப்போ திருவையாறு கேட்டிருக்காங்க. திருவையாறுக்கு புது பஸ் பைபாஸ் சாலை போட்டாங்க. இப்போ திருவையாறில் இடம் தேர்வு செய்யப்பட்டு திருவையாறிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கட்டுவது. ஏன்னா ரொம்ப இடைஞ்சலான இடத்துல இருக்குது திருவையாறு. எனவே மக்களுக்கு தேவையானது செய்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளில் கழிவுகள் தேங்கி கழிவுநீர் வெளியேறுவது அடிக்கடி நடக்கிறது. எனவே கழிவுநீர் உறிஞ்சு வாகனம், தூர்வாரும் இயந்திரம் போன்றவை தேவைப்படுகிறது. கோடைகாலம் என்பதனால் குடிநீர் விநியோகம் செய்ய 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு குடிநீர் லாரி தேவைப்படுகிறது. அதுபோல் சாலை பணிகள் அங்கே செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணாடி தோட்டம், பாத்திமா பள்ளி வளாகம், அமிர்தா நகர் போன்ற பகுதிகளில் சாலை பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. நகராட்சியில் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த சாலை பணிகளையும் செய்வதற்கு அரசு முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாகப்பட்டினம் இப்போது வளர்ந்த நகராட்சியாக இருக்கிறது. அவர் சொன்ன வாகனங்கள்
அந்த தேவைப்படும் நீங்கள் எழுதினால் அந்த வாகனங்களை உடனடியாக உங்கள் நகராட்சிக்கு தருவதற்கு துறை தயாராக இருக்கிறது. மேலும் இப்போது தலைவர் அவர்கள் பெரிய நகராட்சிகளிலே மிகவும் மோசமடைந்த சாலைகளை சீர்திருத்துவதற்காக பணம் தந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்துக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவு இப்போது டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து உறுப்பினர்களோடு நேரடியாக பேசி தேவைப்படின் சாலைகளை செப்பனிடுவதற்குரிய பணம் தரப்படும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 8,900 கோடிக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜப்பான் வங்கி நிதியுதவி பெற்று அதிகாரிகள்லாம் ஜப்பான் சென்று நிதியுதவி நிறுவனங்களோடு பேசி அவர்களும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அது ஏன் தாமதமாகிறது என்று சொன்னால், அவர்கள் நிதி தருகிற அந்த உதவி தருகிற அந்த நிறுவனம் KFW அவங்க ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து அவங்க போய் பார்க்குறாங்க. இப்படி தான் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கிடையில் ஜல்ஜீவன் திட்டம் என்ற காரணத்தால் ஒன்றிய அரசு அதுக்கு தேவையான பங்கு தொகையை ஒன்றிய அரசு தர வேண்டும். அந்த பங்கு தொகை கிட்டத்தட்ட 18 திட்டங்களுக்கு பங்கு தொகை நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஏற்கனவே நமக்கு தர வேண்டிய பங்கு தொகை கிட்டத்தட்ட 3,200 கோடி, அதையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஒன்றிய அரசினுடைய நிதி வராதது ஒரு காரணம். அது வராத காரணத்தால் கடன் தருகிற நிறுவனம் நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்காக நிதி அந்த 18 திட்டங்களுக்கு 5,500 கோடி நிதி தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் வழங்கிவிட்டார்கள். ஆனால் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. அதுதான் நிலைமை. எனவே ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ஜல்ஜீவன் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள் மத்திய அரசிலிருந்து ஒன்றிய அரசிலிருந்து வந்து ஆய்வு செய்து இந்தியாவில் இங்கு தான் நன்றாக அந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நோட்டாக எழுதியும் கொடுத்து விட்டார்கள். இருந்தினும் ஒன்றிய அரசு தாமதத்தினால் அது தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு முழு வேலையை முடித்திருக்கிறோம். ஒன்றிய அரசு அனுமதி வந்தவுடன் அது செய்யப்படும் என்பது